கிருபையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகமம் 24:50 இருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதுதான் இந்த குறுஞ்செய்தியினுடைய தலைப்பு. பெத்துவேலும் லாபானும் தன் வீட்டிற்கு ஈசாக்குக்காக பெண் பார்க்க வந்த எலியேசரிடத்திலே சொன்ன வார்த்தை இது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த காரியம்? எலியேசருடைய ஜெபத்தினாலே வந்த காரியம். ஜெபத்தினால் வந்த காரியங்கள் எல்லாமே அது கர்த்தரால் வந்த காரியம்தான். அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்? அது பரத்திலிருந்து வந்த காரியம். சீயோனிலிருந்து தேவன் கட்டளையிடும் நன்மையான காரியம் அது. வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போமேயானால், எல்கானாவுக்கு அன்னாள் என்கிற ஒரு மனைவி, அவளுக்கு குழந்தையே இல்லை. ஆகையினால் அவன் பெனினாள் என்கிற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டான். அந்த பெண்ணுக்கு அநேக குழந்தைகள் உண்டு. அன்னாளுக்கு ஒன்று கூட இல்லை. ஆனால் பெனினாளுக்கு அநேக குழந்தைகள் கிடைத்தது. இந்த அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்டால் தன்னுடைய சக்களத்தியாகிய பெனினாளினாலே ஆண்டவருடைய சமூகத்திலே போய் மனங்கசந்து மிகவும் அழுது பொருத்தனையோடும் உபவாசத்தோடும் விடாப்பிடியாக மணிக்கணக்கிலே ஜெபித்தாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அருமையான மகனை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையாக எல்கானா மூலமாக பெனினால் அநேக பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆனாலும் கூட ஜெபத்தினாலே கிடைத்த இந்த சாமுவேல் என்கிற அன்னாளின் மகனுக்கு ஈடாகாது பெனினாளின் அத்தனை பிள்ளைகளும். இயற்கையாய் நமக்கு கிடைக்கின்ற ஒன்று, ஜெபத்தினால் கிடைக்கின்ற ஒன்றுக்கு அது ஈடாகாது. அது மேன்மையானது, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தானாக நடக்கும் என்று நாம் எண்ணாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதையுமே நம்முடைய ஜீவியத்திலே ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபத்தினால் நமக்கு கிடைக்கின்ற எதுவுமே அது கர்த்தரால் உண்டாகின்ற ஒன்று. அது எதற்குமே ஈடாகாத ஒன்று, ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தர் தாமே எதையுமே நாம் இவ்விதமாக பரத்திலிருந்து ஜெபத்தின் மூலமாய் எதையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். God bless. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு எங்கோ இருந்து நன்மை வரும் என்று நாங்கள் காத்திராதபடிக்கு கர்த்தரால் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க நடைபெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.